அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். நான் உங்கள் நிஷா. இன்று நாங்கள் இந்த முகநூலிலே அஹ், நாங்கள் இப்போது இந்த முகநூலிலே இணைந்திருக்கின்றோம். இந்த முகநூலில் நான் தந்து கொண்டிருக்கின்ற இந்த பதிவானது நேரலையில் என்னுடைய அகரம் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் என்கின்ற நேரலையில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் ஐடிபிசி வானொலியுடைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சியிலும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ் அமுதமானது ராஜியோ சொலையா எஃப்எம் 88.7 என்கின்ற அலைவரிசையில் இங்கே திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு நேரங்களில் இது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. எஸ்.கே. ராஜன் அண்ணா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நேரலையில் நாங்கள் உங்களுக்கு அதாவது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதே சமயம் என்னுடைய முகநூலிலும் இது நேரலையில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் இணைந்து கொள்கின்ற நேர்களுடைய கேள்விகளை இங்கே எடுத்து வரலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த சில தினங்களாக நான் இந்த ஐடிபிசியினுடைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கு நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் சார்ந்து நான் சில தகவல்களை பங்கிட்டு வந்தேன். அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் நிறைய பேர் அதனை தெரிவித்தும் இருந்தார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய ஊக்கத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்று பயனுள்ள தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது எது உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்று பார்க்க வேண்டும். அந்த வகையில் இப்போது நேரலையில் வரக்கூடியவர்களுடைய கேள்விகளை இணைத்துக் கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அப்படி எதுவும் கேள்விகள் வராவிட்டால் தொடர்ந்து நாங்கள் இந்த நேஷனாலிட்டி சம்பந்தமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கின்றேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது போல கையேடு ஒன்று நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன். ஒரு 120 கேள்விகள் கொண்ட ஒரு கையேடு. அதில் முக்கியமான கேள்விகள் பிரான்சினுடைய சூழல், அரசியல், அதனுடைய முக்கியமான தகவல்கள் என்று அடங்கி இருக்கின்றது. அதனை பற்றி நான் உங்களுக்கு வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டு போகலாம். அதற்கு முன்னதாக நான் வேண்டுமென்றால் இன்னொரு விடயம் நாங்கள் செய்யலாம். அதாவது என்னென்றால் நேஷனாலிட்டி அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எவை என்று சொல்லலாம் என்றிருக்கின்றேன். இங்கே என்னிடம் வருகின்றவர்களுக்கு நான் ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியல் வைத்திருக்கின்றேன். அந்த பட்டியலில் நாங்கள் கேட்கின்ற விடயங்களை உங்களுக்கு வாசித்தளிக்கின்றேன். இது உங்களுக்கு ஒருவேளை பயனுள்ளதாக இருக்கலாம். நீங்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதாக இருந்தால் உங்களுக்கு முதலில் தேவையானது ANEF, அட்மினிஸ்ட்ரேஷன் des étrangers en France என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு கணக்கு ஒன்றை திறக்க வேண்டும். அந்த கணக்கு திறப்பதற்கு உங்களுக்கு உங்களுடைய titre de séjour, உங்களுக்கு இருக்கக்கூடிய வதிவிட உரிமை அட்டையில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கம் இருக்கின்றது. இங்கே நீங்கள் பெயர் மற்றும் தந்தை பெயர், கணவர் பெயர் வைத்து பார்ப்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு இலக்கங்கள் தான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த இலக்கம் மிக முக்கியமானது. எனவே உங்களுடைய titre de séjour, வதிவிட உரிமை பத்திரம் என்பது உங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதனை அடுத்து நீங்கள் இன்னார்தான் என்று நிரூபிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய நேஷனாலிட்டி, உங்களுடைய குடியுரிமை, இன்றைய குடியுரிமை என்ன என்பதனை நீங்கள் எடுத்து காட்டுவதற்கு தேவையான இன்னொரு ஆவணமானது acte de naissance, அதாவது உங்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரம். அதில் நீங்கள் உங்களுடைய பெயர்கள், பிறந்த திகதி, ஆண்டு எல்லாம் நல்ல லெஜிபிள், அதாவது வாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன் சொல்கின்ற நிறைய நீங்கள் கொண்டு வருகின்ற ஆவணங்களில் சில அரைவாசி வாசிக்க முடியாமலே இருக்கின்றது. அந்த அளவுக்கு அது இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நாங்கள் அடிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு ஒரு சீல் வைக்கிறார்கள். அந்த சீலை பற்றி சொல்லும்போது இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு ஆவணத்தை நீங்கள் இலங்கையிலிருந்து அல்லது ஊரிலிருந்து நீங்கள் பெறும் பொழுது, அநேகமானவர் இலங்கை சார்ந்து, ஸ்ரீலங்கா சார்ந்து வருபவர்கள் என்பதனால் என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொல்கின்றேன், இலங்கையிலிருந்து நீங்கள் அந்த ஆவணத்தை எடுக்கும் பொழுது அது முக்கியமாக ஃபாரின் மினிஸ்ட்ரி சீலோடு இருக்க வேண்டும். அது என்ன ஃபாரின் மினிஸ்ட்ரி சீல் என்றால் வெளி விவகார அமைச்சினுடைய தூது, அந்த
தூதரவாலயம் இல்லை, வெளிவிவகார அமைச்சினுடைய ஒரு சீல். அந்த சீல் வந்து இப்போ உண்மையாகவே முந்தைய காலத்தில் ரப்பர் ஸ்டாம்பாக இருந்தது. இப்போது அது வந்து எப்படி மாறி இருக்குதுன்னு சொன்னால், கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதோடு இணைந்து கொள்வோம். முதலில் நான் சொல்ல அந்த விடயத்தை நான் முடித்துவிட்டு அதுக்கு செல்வோம். இப்போ வந்து அது வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய பிறந்த இடத்தினுடைய மேகைக்கு சென்று அந்த சீலை நீங்கள் அந்த ஆவணத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதனை ஃபாரின் மினிஸ்ட்ரியின் கொழும்பில் இருக்கின்ற ஃபாரின் மினிஸ்ட்ரியில் கூட நீங்கள் கொண்டு போய் அதை சீல் வாங்கலாம். அல்லது யாழ்ப்பாணத்திலும் ஒரு அதுக்கென்று ஒரு செக்ஷன் இருக்கிறதாக சொல்கிறார்கள். அங்கேயும் நீங்கள் வந்து அந்த ஆவணம் உண்மையாகவே இலங்கையினுடைய ஆவணம், இலங்கை அரசால் அனுமதிக்கப்பட்ட ஒஃபிஷியலான உத்தியோகபூர்வமான ஆவணம் என்று அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சு உங்களுக்கு ஒரு இலக்கமிட்டு ஒரு கியூஆர் கோடோடு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் போட்டு அதை லீகலைஸ் பண்ணி தராங்க. இந்த ஆவணம் லீகலானது என்று தருகின்றார்கள். இதுதான் லீகலைசேஷன். இந்த லீகலைசேஷன் தான் நீங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை இன்னொரு நாட்டில் நாங்கள் பாவிக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டும், இது உண்மையான ஆவணம், இதில் சைன் பண்ணினவர், இதில் கையொப்பமிட்டுள்ளவர் எங்களுடைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் என்று அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து ஒரு சீல் ஒன்றை அவர்கள் அதில் இடுவார்கள். அந்த சீலானது ரப்பர் ஸ்டாம்பாக இருக்காது. அதனுடைய முன்பக்கம் முதலாவது பக்கத்தை அவர்கள் பிரதி எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அதை ஷோட் ஆக்கி இந்த ஆவணத்தை தான் நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்று சொல்லி அதை டிஜிட்டல் ஃபார்மெட்டில் தராங்க. அதற்கு பிற்பாடு இன்னொரு உங்களுடைய ஒரிஜினலான ஒரு ஆவணத்தினுடைய முன்பக்கம் பின்பக்கம் 3 தாள்கள் கொண்டது தான் உங்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரமாக நீங்கள் எடுக்க வேண்டும். இதனை நீங்கள் தமிழிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. தமிழ், அதாவது தமிழோ அல்லது சிங்களமோ, அங்கே 2 மொழிகள் உத்தியோகபூர்வமாக பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. வடக்கிலும் கிழக்கிலும் அநேகமாக உங்களுக்கு தமிழில் இருக்கும். சில நேரங்களில் அம்பாறைகளிலோ அல்லது கிழக்கு மாகாணத்தில் பற்றியுள்ள பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் சிங்களத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது கொழும்பில் பிறந்தவர்களுக்கு சிங்களத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அநேகமாக அது அந்தந்த 2 மொழிகள் இருக்கும், அல்லது ஆங்கிலத்திலும் இருக்கக்கூடும். ஆனால் ஆங்கிலத்தில் அநேகமாக டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்று போட்டு தருகின்றார்கள். நீங்கள் தமிழிலேயே எடுத்து அதை ஆங்கில வடிவம் ஆக்காமல் தமிழிலேயோ சிங்களத்திலேயோ எடுத்து, அநேகமாக தமிழில் இருக்கும், அதை எடுத்து அந்த தமிழிலேயே நீங்கள் அதற்குரிய சீலை வாங்க வேண்டுமே தவிர, நீங்கள் எடுத்த அந்த ஒரு தமிழிலே உங்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தை எடுத்துவிட்டு அதனை கொண்டு ஒரு மொழிபெயர்ப்பு, என்னை போன்ற ஒரு மொழிபெயர்ப்பாளரிடம் கொண்டு மொழிபெயர்ப்பு செய்துவிட்டு அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் லீகலாக செய்ய வேண்டாம். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதை விளங்கிக் கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் லீகலைஸ் பண்ண வேண்டிய ஆவணமானது உங்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரமே தவிர பிறப்பத்தாட்சி பத்திரத்துடைய மொழிபெயர்ப்பு கிடையாது. எனவே நீங்கள் அங்கே போகும் பொழுது கச்சேரியில் இருக்கின்ற உங்களுடைய அது பிறப்பத்தாட்சி பத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய யாராவது உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய இறப்பு அத்தாட்சி பத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளுடைய எந்த ஆவணமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண சான்றிதழாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆவணத்தையும் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மேட், அதனுடைய மூலப்பிரதியை மட்டும் நீங்கள் லீகலைஸ் பண்ண வேண்டும். அதை லீகலைஸ் பண்ண பிற்பாடு அதனை கொண்டு போய் நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அந்த மொழிபெயர்ப்பாளர் இந்த ஆவணத்தை நான் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு அல்லது பிரெஞ்சிற்கு மொழிபெயர்ப்பு செய்து இதில் லீகலைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது, வெளிவிவகார அமைச்சினால் அது அந்த ஆவணமானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று அவர் அதில் உறுதிப்படுத்தி அந்த மொழிபெயர்ப்பை வழங்குவார். அதில் என்னை போன்றவர்கள் அங்கே சோன் டிரான்ஸ்லேட்டர், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசங்கீகாரம் வழங்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் தங்களுடைய சீலை அதில் இடுவார்கள். நான் இதை வைத்துத்தான் இந்த மொழிபெயர்ப்பை செய்திருக்கின்றேன். பிறகு அதை நாங்கள் கொண்டு வந்து இங்கே வேறு பிரெஞ்சு மொழியில் நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்கின்றோம். எனவே மொழிபெயர்ப்பானது மொழிபெயர்ப்பாகவே இருக்கட்டும், நாங்கள் செய்ய வேண்டியது மூலப்பிரதியை தான் நாங்கள் கேட்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விடயங்கள் செய்ய வருபவர்களுக்கு இதை விளங்கப்படுத்தியே எங்களுடைய நேரமும் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கின்றது என்பதனால் இதனை நான் கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எனவே நீங்கள் இலங்கையிலிருந்து உங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அதனுடைய மூலப்பிரதியை எடுத்து அதை லீகலைஸ் பண்ணி எடுங்கள். முக்கியமாக பிறப்பத்தாட்சி பத்திரம் அல்லது உங்களுடைய திருமண சான்றிதழ்,
கட்டாயமாக தேவை. இதை விடுத்து உங்களுக்கு வேறு சில ஆவணங்கள் தேவைப்படுகின்றது. அது என்னென்றால் அம்மா அப்பாவினுடைய முக்கியமாக ஒரு நபர் தான் அவர் கட்டாயமாக அம்மா அப்பா இருப்பாங்க. அவருடைய மூலம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அப்பா அம்மா எந்த நேஷனாலிட்டியை சார்ந்தவர்கள் என்று இந்த பிரெஞ்சு அரசாங்கம் வினவும். அப்படி பார்க்கும் பொழுது அப்பா அம்மாவுடைய பிறப்பத்தாட்சியோ இறப்பத்தாட்சியோ தேவைப்படுகின்றது. இங்குதான் நிறைய பேர்களுக்கு பிரச்சனை வருகின்றது. ஏனென்றால் இதில் ஒரு விடயத்தை தவற விட்டுவிட்டேன். ஒஃப்ராவில் ரெஃப்யூஜி வழங்கப்பட்டு வாழ்கின்ற நபர்கள் இலங்கையிலிருந்து ஆவணங்களை எடுக்கக்கூடாது. காரணம் என்ன என்று சொன்னால் ஒஃப்ராவில் பாதுகாப்பு வழங்கப்பட்டவர்களுக்கு என்று ஒஃப்ராவே தங்களுடைய ஒரு பிறப்பத்தாட்சி பத்திரத்தை அதாவது உங்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தை அவர்கள் பிரெஞ்சு மொழிக்கு மாற்றி அவர்கள் ஒரு ஆவணமாக வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நீங்கள் பாவிக்க வேண்டுமே ஒழிய, ஏனென்றால் உங்களுடைய சொந்த நாட்டிற்கு நீங்கள் செல்வதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே வாழ முடியாத ஒரு சிக்கலில் நீங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் பாதுகாப்பு வழங்கப்பட்டு ஜெனீவா சாசனத்தின் கீழ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு அதுவும் இன்டர்நேஷனல் ப்ரொடெக்ஷன் சர்வதேச பாதுகாப்பு வழங்கப்பட்டு நீங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நீங்கள் ஒரு நபருக்கு தேவையான முக்கியமான ஆவணங்களை பெற்றுக்கொள்வது, வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஆவணம் என்று சொன்னால் இந்த பிறப்பத்தாட்சி பத்திரம் போன்ற விடயங்களை அவர்கள், அதுவும் லைசன்ஸ் போன்ற விடயங்களை கூட இங்கே உங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஒரு இலவசமாகவும் அதே சமயம் ஒரு இலகுவாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சலுகை உங்களுக்கு ஒஃப்ரா செய்து தருகின்றது. அந்த உங்களுக்கு பிறப்பத்தாட்சி பத்திரம் நேஷனாலிட்டிக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டியது ரெஃப்யூஜிகளாக இருந்தால் உங்களுக்கு தேவையானது ஒஃப்ராவினுடைய அந்த acte de naissance. அதில் உங்களுக்கு ஒஃப்ரா l'acte de naissance délivré par l'OFPRA tenant lieu d'état civil என்று ஒரு சொல் இருக்கும். அந்த எத்தா சிவிலை மட்டும் வைத்துக்கொண்டு ஒஃப்ரா எத்தா சிவில் என்று அதற்கு பேர் ஆகிவிட்டாச்சு. பல ஆண்டுகளாக அதற்கு பேர் ஒஃப்ரா எத்தா சிவில் என்று நாங்கள் செல்லமாக ஈழத்தமிழர்களால் இது அழைக்கப்பட்டு வருகின்றது. உண்மையாகவே இதனுடைய உண்மையான பெயர் ஒஃப்ராவினால் வழங்கப்படுகின்ற பிறப்பத்தாட்சி பத்திரம். அதில் உங்களுடைய எத்தா சிவில், அதாவது நீங்கள் சிவில் ரீதியாக உங்களுடைய சிவிலிட்டி என்ன, நீங்கள் திருமதியா, செல்வியா, செல்வனா, திருமணமாக ஆகியவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்களுக்கு இருக்கும், அல்லது அதுவும் ஒரு தசிவினுடைய அம்சம்தான். அதே மாதிரி கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள் என்று அதில் வரக்கூடிய அந்த எத்தா சிவிலை மென்ஷன் பண்ணித்தான் அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்துக்கு கீழே அதில் அந்த ஒஃப்ராவினுடைய பிறப்பத்தாட்சிக்கு கீழே நிறைய விடயங்கள், எத்தா சிவில் சம்பந்தமான நிறைய விடயங்கள் அதில் வரும். நீங்கள் எங்கே திருமணமானீர்கள், இந்த நபர் இந்த மேலே குறிப்பிடப்பட்ட இந்த விவரங்களை கொண்ட இந்த நபர் இந்த இடத்தில் திருமணமாகி இவரோடு திருமணமாகி இருக்கின்றார். இன்னொரு விடயமாக அவருக்கு பெயர் மாற்றம் இந்த ஆண்டு செய்யப்பட்டது. நேஷனாலிட்டி எடுக்கும் போது இவர் நேச்சுரலைசேஷன் எடுக்கும் போது நேஷனாலிட்டி எடுத்தார், அதே சமயம் அது இவருடைய பெயரையும் மாற்றியிருக்கின்றார் என்று வரும். டிவோர்ஸ் ஆனால் அதுவும் அதில் போட்டிருப்பார்கள். இந்த கோர்ட்ஸின் ஆர்டர் மூலமாக இவருக்கு இந்த இடத்துல டிவோர்ஸ் ஆனது, அல்லது கணவனோ அல்லது மனைவி இறந்து விட்டால் இவருடைய மனைவி இத்தனாம் ஆண்டு காலமானதால் இவர் மீண்டும் அவருடைய சிறுப்பி ஆகிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேருக்கு முன்னால் நீங்கள் போடக்கூடிய அந்த 2 எழுத்து திருமதி, மிஸ்யூ மதம், அந்த 3 எழுத்து எல்லாமே அதில் நிர்ணயிக்கப்படுகின்றது எத்தா சிவிலை வைத்துத்தான். எனவே அதைத்தான் நாங்கள் ஒஃப்ரா எத்தா சிவில் என்று சுருக்கமாக சொல்கின்றோம். எனவே நீங்கள் நேஷனாலிட்டி அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் வருவதாக இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு ஒஃப்ரா ரெஃப்யூஜிக்காரர்களுக்கு தேவையானது உங்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரம் ஒஃப்ராவால் வழங்கப்பட்டது. அவர்கள் பழைய acte de naissance délivré par l'OFPRA இருந்தது என்று சொன்னால், அதை நான் வேண்டுமென்றே பிரெஞ்சில் சொல்கின்றேன், ஏனென்றால் உங்களுக்கு இந்த சில சொற்கள் உங்களுக்கு புகுத்த வேண்டும். அது இருந்தது என்று சொன்னால் அதையும் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒஃப்ராவில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நாங்கள் சென்று அதனை உங்களுடைய இலக்கத்தை போட்டு மறுபடியும் உங்களுக்கு அந்த எத்தா சிவில், ஒஃப்ரா எத்தா சிவில் என்று நாங்கள் செல்லமாக அழைக்கின்ற l'acte de naissance délivré par l'OFPRA திருப்பி அதை நாங்கள் புதுப்பித்து எடுத்து அதற்கு முன்னதாக அட்ரஸை மாற்ற வேண்டும். என்றால் அது முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்றால் அட்ரஸை மாற்றாவிட்டால் உங்களுக்கு பழைய அட்ரஸ், அநேகமானவருக்கு நீங்கள் வந்து குவாலியா அட்ரஸ் வைத்திருப்பீர்கள் அல்லது எஃப்திதியா ஃப்ரான்ஸ் டேர் d'asile அட்ரஸ் வைத்திருப்பீர்கள். அந்த காலத்தில் அது அப்படியே இருந்துவிடும். நீங்கள் பிறகு யாருமே அதை
புது அட்ரஸ் வந்த பிறகு நீங்கள் அதை மாற்றுறதுக்கு ஒஃப்ராவுக்கு அறிவிக்கிறதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்லை. அது செய்தால் தான் உங்களுக்கு அந்த ஒஃப்ராவினுடைய அந்த புது ஆவணம் உங்களுடைய புது வீட்டு அட்ரஸுக்கு வரும். அதனையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த விடயத்தை நேஷனாலிட்டி அப்ளை பண்ணுறதை பார்க்கணும். இரண்டாவது விடயமாக பாஸ்போர்ட், இலங்கை பாஸ்போர்ட் இருப்பவர்களுக்கு, நான் ரெஃப்யூஜிகளை பற்றி சொல்லவில்லை, சித்து சேஜூர் pour autre raison que réfugié என்று அந்த கேட்டகரியில் வாழ்பவர்கள் இலங்கை பாஸ்போர்ட்டும் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அதே சமயம் ரெஃப்யூஜிஸாக இருந்தால் அவர்களுக்கு TVE titre de voyage pour étranger. இதில் ஒரு சின்ன வித்தியாசம். நிறைய பேர் வராங்க, நான் பாஸ்போர்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவர்கள் அவர்கள் எடுத்து வைப்பது பாஸ்போர்ட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது பாஸ்போர்ட் இல்லை. பாஸ்போர்ட் ஒரு குடியுரிமை பெற்று வாழ்பவர்களுக்கு, அந்த நேஷனாலிட்டிக்காரர்களுக்கு. இப்போ இலங்கை நேஷனாலிட்டி சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள், இலங்கையுடைய தேசிய குடியுரிமை பெற்று வாழ்பவர்கள், தொடர்ந்து இங்கே வாழ்பவர்கள் பிரான்சில் வாழ்கிறார்கள். அவர்களுக்குரிய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் என்பது பாஸ்போர்ட்லேயே ஒரு நான் அடிக்கடி இந்த சொற்களை நான் பிரித்து விளக்குவது வழக்கம். ஒரு கதவை கடப்பது, பசே லப்போர்ட், அல்லது ஒரு போகன்னு பார்த்தாலே ஒரு துறைமுகம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு கடப்பதற்காக உங்களுக்கு தேவைப்படுவது கடவு சீட்டு. ஆனால் ஒஃப்ரா ரெஃப்யூஜி வழங்கப்பட்டு அகதி அந்தஸ்தில் வாழ்பவர்களுக்கு கடவுச்சீட்டு இருக்காது. காரணம் என்ன என்றால், அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இன்னொருவருடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒஃப்ரா ரெஃப்யூஜி பெற்றவர்கள், அரசியல் தஞ்சம் பெற்றவர்கள். எனவே அந்த நாட்டுக்கு மட்டும் போகலாது. இப்போது இலங்கையை எடுத்துக்கொண்டால், இலங்கையை தவிர மற்ற எல்லா நாட்டுக்கும் போகலாம் என்று உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த ஆவணத்திற்கு பெயர் பாஸ்போர்ட் கிடையாது, கடவுச்சீட்டு அல்ல. அதற்கு பெயர் titre de voyage pour étranger, வெளிநாட்டவருக்கான ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட், பயண ஆவணம். அது பயணத்துக்காக மட்டும் பாவிக்கலாம். இங்கே உள்நாட்டிலே நீங்கள் பிரான்ஸுக்குள்ளே வாழும்போது உங்களுக்கு தரப்படுகின்றது titre de séjour, வதிவிட உரிமை அட்டை. இதே நீங்கள் பிரெஞ்சுக்காரராக வாழும்பொழுது உங்களுக்கு தரப்படுவது CNI, carte nationale d'identité, அதாவது ஐசி. இலங்கையில் நாங்கள் ஐசி என்று சொல்லுவோம் இல்லையா, ஷோட்டா, அதாவது ஐடென்டிட்டி கார்டு. அப்போ இந்த பெயர்களை கொஞ்சம் சரியான முறையில் விளங்கி கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் உங்களுடைய தயார்படுத்துவதற்கு. ஆவணப்படுத்துவதை விட ஆயத்தப்படுத்துவது முக்கியம் என்று நான் அடிக்கடி சொல்லி வருகின்றேன். எனவே நீங்கள் பாவிக்கின்ற ஆவணங்களுடைய பெயர் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்று நீங்கள் முதல் விளங்கி கொண்டால் உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இதே விடயம் தான் அடிக்கடி நான் சொல்லி வருகின்றேன். பேரில் கூட உங்களுடைய நோ ப்ரெனோ, இது முக்கியமாக நிறைய பேருக்கு எங்களுடைய பெயர்கள் சொல்ல தெரிவதில்லை. தன்னை அறியாதவன் எவ்வாறு இந்த உலகை அணுக முடியும்? என்னுடைய பேரை எனக்கு சொல்ல முடியலையா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் என்னுடைய தேவையை சொல்லப் போகின்றேன்? முக்கியமாக என்னுடைய இனத்தினுடைய தேவையை நான் எப்போது சொல்லப் போகின்றேன், எப்படி சொல்லப் போகின்றேன், யாரிடம் சொல்லப் போகின்றேன்? எனவே எங்களுடைய நிறைய பேர் அரசியல் பேசுவார்கள், ஆனால் ஒரு சின்ன விடயம் மட்டும், உங்களுடைய நோம்பேனோ எது என்று கேட்டாலும் கூட நிறைய பேர் எழும்பி ஜீன்ஸ் பாக்கெட்டை தடவார்கள். ஏனென்றால் அந்த அடையாள அட்டையை காட்டுவதற்கு. பேரைத்தானே கேட்டேன் என்று சிரித்து கொண்டே சொல்வேன். எனவே பெயரை கேட்டால், கிளைவதோ ப்ரெனோ என்று கேட்டால், உங்களோட பெயர் என்ன என்று கேட்டால், உங்களுக்கு சூட்டப்பட்ட, நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கென்று சூட்டப்பட்ட பெயர், அதுதான் ப்ரெனோ. இதே நோ என்று சொன்னால், நோ து ஃபேமி என்று சொன்னால் உங்களுடைய பரம்பரை பெயர். அந்த பெயர் அநேகமான தமிழர்களுக்கு அப்பாவினுடைய ப்ரெனோ தான் எங்களுக்கு நோவாக இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. பிரான்சில் நோ பத்ரோனிமிக் என்று சொல்லுகின்ற ஒரு சிஸ்டம் இருக்கின்றது. தொடர்ந்து பரம்பரை பெயராக வந்து கொண்டிருக்கும். நான் அடிக்கடி எடுத்து காட்டுகின்ற ஒரு உதாரணம் சார்கோசி காலத்திலிருந்து நான் இதையே சொல்லிக்கொண்டே வருகின்றேன் என்னுடைய காணொலிகளில். எனவே சார்கோசி என்றே நான் வைத்துக்கொள்வேன். இப்போ மக்ரோன்னு சொல்லுவோமே, மக்ரோன் இருக்கிற அந்த பரம்பரைக்கு தொடர்ந்து மக்ரோன், அவருடைய பிள்ளைகளுக்கு மக்ரோன் தான் வரும். எல்லோருக்குமே பரம்பரையாக அப்படியே தான் வந்து கொண்டிருக்கும் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இது எங்களுடைய இடங்களில் இல்லை. ஆனால் இலங்கையை எடுத்துக்கொண்டால் சில கரையோர பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஃபெர்னாண்டோ, பெண்ணை எடுத்துக்கொண்டால் பீரிஸாக இருக்கட்டும், அல்லது டசில்வா, க்ரூஸ் போன்ற சில பெயர்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதோடு சேர்த்து நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அப்பாவினுடைய பேரையும் சேர்த்து போடுவதால் நோயே எங்களுக்கு 2 நோவாக வந்துடுது. ப்ரெனோ அது பாட்டியோட பேரொன்று, மற்ற பாட்டியோட பேரொன்று என்று சேர்த்து இணைத்து பெயர்கள் எல்லாம் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு சமுதாயமாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். ஒரு ஆளுடைய பேரை அந்த
லாங்குவேஜ் சைனில் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க பேர். காரணம் என்ன, தலையிலே கோடு போட்டு காட்டுவாங்க. என்னென்னா தலைவிதி, எங்களுக்கு தலைவிதியே பேர் சொல்ல முடியாத ஒரு 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 கம்யூனிட்டியாக நாங்கள் சமுதாயமாக வாழ்ந்து வருகின்றோம் என்பதனை ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் போட்டுக்கொண்டு இன்று இது வந்து தகவல்களாக இருப்பதற்கு பதிலாக ஒரு ஆரோக்கியமான பயனுள்ள ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய சில ஒரு துணுக்காக இருக்கின்றது என்பதனையும் சொல்லிக்கொண்டு கேள்விகளை பார்ப்போமா. நேரலையில் வந்திருக்கின்ற சில நபர்கள். carte de séjour de 10 ans. Faslan Zamam கேட்டிருக்கிறார். combien de jours pour le renouvellement. உங்களுடைய கேள்வியை நான் இப்படி விளங்கி கொள்கிறேன்னா, உங்களுக்கு 10 வருட சிசோல் சேஜூர் இருக்குது, அது எவ்வளோ நாள் ரினியூ பண்ணுறதுக்கு தேவை என்று கேட்டிருக்கிறீர்கள். அதற்கு பார்த்தால் சொல்ல முடியாது. நான் அடிக்கடி இந்த இப்படியான கேள்விகள் கேட்கும்போது நான் சாதகம் பார்ப்பதும் இல்லை, கைரேகை வாசிப்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி சமாளிப்பேன். ஏனென்றால் இது அப்படித்தான் நிலவரம் இருக்கின்றது. இது வந்து ரினியூ பண்ணுறதுக்கு முந்தி நாங்கள் எங்களுடைய ப்ரெஃபெக்சரை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போதெல்லாம் வந்து ப்ரெஃபெக்சரோட டிரெக்டாக தொடர்புக்கு போக முடியாது. நாங்கள் அதை அனெஃப் மூலமாக, அட்மினிஸ்ட்ரேஷன் étrangère en France, அந்த வெப்சைட்டில் நாங்கள் நான் சொன்னது போலவே ஒரு அக்கௌண்ட், அது கணக்கை திறந்து அதில் தான் நீங்கள் ரினியூ பண்ண வேண்டும். அதில் நிறைய பேருக்கு சிக்கல்கள் இருக்கின்றது, அதில் டெக்னிக்கல் சிக்கல்களும் இருக்கிறது, பிளாக்காக இருக்கிறது. எனக்கு இருக்கின்ற ஒரு ஃபைல் பக்கத்தில் ஒரு பைல் ஆஃப் ஃபைல்ஸ் நான் முன்னில் வச்சுருக்கேன். அது ஃபுல்லாகவே பிளாக்கான சில ஃபைல்கள் இங்கே இருக்கின்றது. அது ஒரு பெரிய ஒரு தலடியாக இருக்கிறது. அவர்கள் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும், நாங்களாகவே எங்களுடைய வேலைகளை துரிதமாக செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்த ஒரு விடயம் ஒரு பெரிய இடியப்பு சிக்கல் மாதிரி போய்கொண்டிருக்கின்றது. இதை கணக்கில் வெகு சீக்கிரமாக அவர்கள் இந்த குறைகளை நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்புகின்றோம். அதுக்குரிய விடயங்களையும் சில அசோசியேஷன்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவருடைய கவனத்துக்கு. அப்போ இந்த 10 வருட கார்டை ரினியூ பண்ணுறதுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு 6 மாத காலங்கள் கூட எடுக்கலாம், சில நேரங்களில் 2 மாதத்தில் கூட வரலாம். அது ஒரு கனவு. ஆனால் அநேகமாக ஒரு அவரேஜாக பார்க்க போனால் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் காலம் கூட, அது மட்டையாக பிரிண்ட் ஆகி வருவதற்கும் நேரம் வேணும். அதற்கு பதிலாக உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு தருவது அட்டெஸ்டேஷன் de prolongation என்கின்ற ஒரு ஆவணம் தருகிறார்கள். அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு முதலாவது கன்ஃபர்மேஷன் டெப்போ என்ற ஒரு டாக்குமெண்ட் தருவாங்க. நீங்கள் தந்த ஃபைலை பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி, அடுத்ததாக ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு இந்த ஆவணத்தெல்லாம் செக் பண்ணி சரியாக இருந்தால் உங்களுக்கு பிரிண்டிங்குக்கு அங்கே உங்களுக்கு கார்டை அனுப்பிட்டு இங்கே உங்களுக்கு அட்டெஸ்டேஷன் de prolongation தராங்க. அது ஒரு 6 மாத காலத்துக்கு சில நேரம் போட்டு தராங்க, அல்லது கூட வந்திருக்குது. அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அந்த பிரிண்டிங் முடிந்து உங்களுக்கு அடையாள அட்டை சித்தோத சிசு உங்களுக்கு ரெடியான பிற்பாடு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் சில நேரம் அனுப்புறது இல்லை. அது நீங்களாக போய் அங்கே கேட்டு சண்டை பிடிச்சி நீங்கள் அதை எடுத்துக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்ததாக அரவிந்த் சவுண்ட்ஸ் ஹலோ போட்டிருக்கிறீங்கள். வணக்கம் சகோதரி நைனாய். மனோ வணக்கம். செல்வி ஹாய் வணக்கம். தயா ராசலிங்கம் நன்றி. உங்கள் எப்படியான இன்றைய கால தேவைகளுக்குரிய இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து மக்களுக்காக தொடருங்கள். நன்றி சகோதரி என்று சசி பிரபா கூறியிருக்கிறீர்கள். நன்றி உங்களுடைய இந்த வாழ்த்துக்களுக்கு. மேகலா வணக்கம். தொடர்ந்து இதில் கேள்விகள் வந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் அது ஒவ்வொரு கேள்விகள் வரும் வரை நாங்கள் அடுத்த ஆவணங்களுக்கு செல்வோம். நேஷனாலிட்டி கேட்பதற்கு தேவையான ஆவணங்கள் என்று பார்க்கும் பொழுது அப்பா அம்மாவினுடைய பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அதில் விட்டிருந்தேன். தொடர்ந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் எடுப்பது கஷ்டமாக இருப்பதற்கு காரணம் ரிஃப்யூஜியாக இருப்பவர்களுக்கு அங்கே ஊரிலே எடுப்பது கஷ்டமாக இருக்கின்றது. எனவே அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய ஒரு ஆவணங்களை கூட நீங்கள் பாவிக்கலாம். அல்லது இப்போ உண்மையாகவே அம்மா அப்பாவை காண இல்லை, அவர்களுடைய ஆவணங்களை எடுக்க முடியவில்லை, அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற இடப்பாட்சி பத்திரம் கூட இல்லை என்றால் கூட தேடுதல் விளைவு பத்திரம், ரிசல்ட் ஆஃப் ரிசர்ச் என்கின்ற ஒரு ஆவணம் அங்கே இருக்கின்றது. அதை நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய இப்போது கைவசம் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் சொல்லி, அந்த நபர்களிடம் சொல்லி அந்த தேடுதல் விளைவு பத்திரத்தை கூட நீங்கள் எடுக்கலாம். அதாவது இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குள் இருக்கின்ற இன்ன பெயரிடப்பட்ட நபர் பிறந்திருந்ததை எங்களால் உறுதி செய்ய முடியாமல் இருப்பது காரணம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பழுதடைந்து விட்டது, சேதமாகிவிட்டது, போர் நாள் பழுதாகிட்டது அப்படின்ட்டு கூட நீங்கள் ஒரு ரிசல்ட் ஆஃப் ரிசர்ச் என்கின்ற ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுக்கலாம். அல்லது உங்களுடைய இருக்கக்கூடிய பத்திரத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக முக்கியமாக இந்த பத்திரங்களில் அம்மா அப்பா சம்பந்தமான பத்திரங்களில் ஃபாரின் மினிஸ்ட்ரியுடைய சீல் கட்டாயமானது அல்ல. அது கட்டாயமாக தேவையில்லை. இருந்தால் நல்லது, இல்லாட்டி பரவாயில்லை.
அடுத்ததாக உங்களுடைய சகோதரர்களுடைய ஆவணங்கள் தேவையில்லை, ஆனால் அவர்களுடைய பட்டியல் தேவை. இப்போ உங்களுக்கு ஒரு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒரு ஆள் கனடாவில், ஒரு ஆள் ஆஸ்திரேலியா, ஒரு ஆள் பிரான்சில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருத்தருடைய பெயர் விவரங்கள், நோ ப்ரெனோ, அதே மாதிரி பெண்களுக்கு நோந்து ஜென்ஃபி, அவர்களுடைய கன்னி பெயர், இயற்பெயர், அவர் பிறந்தபோது அவர்களுக்கு அதிகமாக அப்பாவுடைய பெயர் என்று சொல்லி தான் இங்கே எல்லாம் சொல்கிறாங்க. நோந்து ஜென்ஃபி, நோ ப்ரெனோ, தட் டு நேசன்ஸ், லியூ டு நேசன்ஸ், பிறந்த இடம், திகதி, மற்றும் அட்ரஸ் ஆக்சுவல், இப்போது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முகவரி அதனையும் கொடுக்க வேண்டும். அவர்கள் கனடாவிலோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ எங்கே இருந்தாலும் முழு அட்ரஸை கொடுக்காட்டியும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் அந்த அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தினுடைய பெயரையாவது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். என்றால் நிறைய வீட்டுக்கு வீடு வாசல்படின்னு சொல்லுவார்கள். நான் பார்க்கின்ற நிறைய குடும்பத்தில் சில நேரங்களில் சில சகோதரர்களுடைய தொடர்பு இருக்கும், சில சகோதரர் தொடர்பு இருக்காது. அப்போ அவங்கள்ட்ட இருந்து பேச முடியாத சூழலும் இருக்கின்றது. அவர்களுக்கு சாதாரணமாக பேரையும் அவர்களுடைய பிறந்த ஆண்டு என்றாலும் இருந்தால் நல்லது. இப்போது இந்த இடத்தில் வசிப்பதாக கேள்வி கனடாவில், டொரண்டோவில் அல்லது ஆஸ்திரேலியாவில், மெல்போர்னில் என்ற மாதிரி கூட போட்டால் கூட பரவாயில்லை. அவங்க முக்கியமாக பார்க்குறது பிரான்ஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏனென்றால் லிசன்ட்ரு d'intérêt என்று பார்ப்பார்கள். உண்மையாகவே பிரான்சிலே இவர்களுடைய சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவர்களுடைய என்ன சொல்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மையப்பகுதி, வாழ்க்கையினுடைய இன்ட்ரெஸ்ட்னு சொல்வார்கள். அவர்கள் எங்கே தங்களுடைய முக்கியமான எண்ணோட்டங்களை, அதே மாதிரி அவர்களுடைய இன்ட்ரெஸ்டான விடயங்களை எங்கே அவர்கள் மையப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, பிரான்ஸில் நீங்கள் நிறைய சுற்றம் சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆக்களாக இருந்தால், உங்களுக்கு 5 சகோதரங்கள் இங்கே இருக்காங்க, ஒரு 10 சகோதரர்கள் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இங்கே centre d'intérêt fiction en France, குடும்பம், மனைவி, மக்கள், சொந்தக்காரர்கள் எல்லோரும் இங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் இலகுவாக உங்களுக்கு நேஷனாலிட்டிக்கு அது பயன்படும். இதுவே இங்கே நீங்கள் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, எல்லோருமே கனடாவில் இருக்காங்க, எல்லோருமே இலங்கையில் இருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் எடுக்கின்ற இந்த நேஷனாலிட்டி ஒரு ஆவணமானது இது உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தேவைக்காக என்ற மாதிரி அவர்களால் பார்க்கப்படலாம். எனவே தான் மேக்சிமம் நீங்கள் பிரான்சில் வசிக்கின்ற நபர்களை இங்கே காட்டுவது நன்று, சகோதரர்களையும் குடும்பத்தாரையும். அடுத்ததாவது கணவன் மனைவி. கணவன் அப்ளை பண்ணுறது வந்து மனைவியினுடைய ஆவணங்கள், பர்த் சர்டிஃபிகேட், சிட்ரு தி சேஜூர், CNI, பாஸ்போர்ட், வேலை கொண்ட்ரா, வேலையில் இருக்கக்கூடிய பேஷீட்கள், வேலை செய்த சம்பளத்தார்கள், முக்கியமாக கடந்த 12 மாத சம்பளத்தார்கள், முக்கியமாக relevé de carrière, அது ஒரு முக்கியமான ஆவணம். அது உங்களுக்கும் கூட தேவை, உங்களுடைய மனைவியோ கணவனுக்கும் தேவை. அதாவது மனைவியோ கணவனோ இவ்வளவு காலம் வேலை செய்திருக்கிறார் அல்லது வேலை செய்ய முடியாமல் போலம்ப்ளோவில் பதிந்திருக்கின்றார் என்று காட்ட வேண்டும். relevé de carrière என்று சொல்லும் பொழுது, கேரியர் என்றால் ஒரு ஆளுடைய வேலையுடைய இவ்வளவு ஒரு 10 வருஷமா வேலை செய்யிருக்காங்கன்னா அது அவங்களுடைய கேரியர். அந்த கேரியரில் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் relevé, அவருடைய ஒரு புல்தா மாதிரி, அதாவது ரிப்போர்ட் மாதிரி. அப்போ இந்த ரிப்போர்ட் ஆஃப் கேரியர்னு சொல்லலாம் இதை. அந்த வேலை இந்த வேலையில் இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் இந்த இடத்தில் வேலை செய்திருக்கின்றார், அதற்கு இவருக்கு ரெட்ரைட், அதாவது பென்ஷனுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் அவருக்கு ஏறி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இது உண்மையாகவே எங்கே எடுக்க வேண்டும் சொன்னால் retraite.fr என்று ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே தான் நீங்கள் இந்த relevé de carrière பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு உங்களுக்கு உங்களுடைய identifier நம்பர் இல்லை, உங்களுக்கு தேவையானது வந்து உங்களுடைய அமெரி அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் போகலாம், அல்லது செக்யூரிட்டி சோஷியல் நம்பர் மூலமாகவும் நீங்கள் இதற்குள் போய் எடுக்கலாம் அதனை. இது வந்து உங்களுடைய மனைவியோ அல்லது கணவன் சார்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆவணங்கள். அதில் நவம்பர் டிசம்பர் கடந்த 3 வருட காலத்தில் நவம்பர் டிசம்பருடைய பேஷீட்டுகளையும் கேட்கிறார்கள். வேலை செய்ய நபர்களாக இருந்தால், வேலை இல்லாட்டி அவர்கள் கேஃபில் ஏகசா எடுப்பதையோ அது பெருசாக நல்ல விடயம் இல்லை. அவர்கள் ஆக்டிவாக வேலை தேடுகின்றார்கள், போலம்புழல் பதிந்து இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையோ காட்ட வேண்டும். உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் பிள்ளைகளுடைய சிட்ரு தி சேஜூர் அல்லது அவர்களுடைய ஐசி, அவர்களுடைய ஐடென்டிட்டி கார்டு, அடையாள அட்டை, அதையும் காட்டலாம். அவர்களுடைய பாஸ்போர்ட்டையும் இணைக்கலாம். அதே மாதிரி அவர்களுடைய பாடசாலை சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதுகளையும் இணைத்து வைக்கலாம். அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தால் அவர்களிடம் கண்டிப்பாக ஒரு அடையாள அட்டை இருக்கும், அதையும் இணைக்கலாம். இது பிள்ளைகள் சார்ந்தது. அவர்களுடைய
பர்த் சர்டிஃபிகேட் அத்தாட்சி பிறப்பத்தாட்சி பத்திரத்தையும் நீங்கள் இதில் இணைக்கலாம். முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகள் இங்கே பிறந்து 13 வயதிற்கு பிறகு அவர்கள் பிரெஞ்சு நேஷனாலிட்டியாக இருந்தால் அது ஒரு கூடிய ஒரு தகமையாக இங்கே பார்க்கப்படுவதனால் முக்கியமாக அதனை இணைத்தல் வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய வீடு சம்பந்தமான ஆவணங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வீட்டினுடைய உரிமையாளராக இருந்தால், வீடு உங்களுடைய சொந்த வீடாக இருந்தால் அதற்கு அதனை ப்ரூவ் பண்ணுவதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக உங்களுக்கு தேவைப்படுவது அட்டெஸ்டேஷன் நோட்டாரியால். இது என்ன? இது வீட்டின் உறுதியா அல்ல. ஏனென்றால் வீட்டின் உறுதி இப்போது பெரிய ஒரு பக்கமாக இருக்கும், பெரிய ஒரு நீண்ட பாரமான ஒரு ஃபைலாக இருக்கும். அது அவ்வளத்தையும் நாங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணி இதில் போட முடியாது. அதற்காகவே மற்றது அதை இப்போது எந்த நொத்த ஆஃபீஸும் அதை கொடுப்பதும் கிடையாது. எல்லாமே எங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இமெயிலில் தான் வருகின்றது என்றபடினாலே இப்போது அவர்கள் உங்களுக்கு தருவது அட்டெஸ்டேஷன் நோட்டாரியால். இப்போ ஸ்கூலில் போய் உங்களோட பிள்ளைகளை பதிவு செய்யறதுக்கோ அல்லது இப்படியான நேஷனாலிட்டி வீரர்கள் பார்ப்பதற்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியான விடயங்கள் பார்ப்பதற்கு ஒரு 3 அல்லது 4 அல்லது மேக்ஸிமம் 2 பக்கம் கொண்ட அட்டெஸ்டேஷன், இந்த வீட்டை இந்த நபர் இந்த திகதியில் எங்களுடைய நொத்தகம் மூலமாக வாங்கி இருக்கின்றார் என்ற வறுமையோடைய அதில் எந்த ப்ரைஸுமோ அது எந்த விலையும் அதில் போட்டிருக்க மாட்டார்கள். உங்களுக்கு இங்கே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் விலை போட்டு கூட சில நேரங்களிலே அந்த அட்டெஸ்டேஷன் நொத்தகம் இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ அட்டெஸ்டேஷன் நொத்தகையில் நீங்கள் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்று நீங்கள் எடுத்து காட்டலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வீட்டினுடைய வாடகைதாரராக இருந்தால் contrat de location, வீட்டினுடைய பத்திரம், நீங்கள் வீட்டை வாடகைக்கு எடுத்த பத்திரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி 3 மாத வாடகை கட்டிய ரசீது அதையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி வீட்டினுடைய மின்சார கட்டண துண்டு, அதாவது EDF அல்லது NG தொத்தால் போன்கின்ற அந்த நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற அட்டெஸ்டேஷன் டிட்டுலாire de contrat, அது உங்களுக்கு பில் என்றதையும் விட கட்டண ரசீதையும் விட அது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் போட்டு கூட போடுவா. எஷியான்சியும் இருக்குது. அதில் ஆரம்பத்தில் நீங்கள் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய மாத கட்டணம் இவ்வளவு 30, 50 என்று போட்டு வரும். அது இடையில கூட அது மாறலாம். நீங்கள் ஜனவரி மாதம் செய்த அந்த கான்ட்ராக்ட் ஆனது இடையில நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் மாறி கூட இருக்கலாம். அதனால் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு அதில் அந்த பேப்பரில் காட்டும். இதுவே அவர்கள் எதிர்பார்ப்பது என்னென்றால் அட்டெஸ்டேஷன் டிட்டுலாire de contrat, இன்றைய தேதிக்கு எடுக்கப்படுகின்ற ஒரு அட்டெஸ்டேஷன், ஒரு பேப்பர் அதில் எழுதியிருக்கும். இந்த வீட்டு அட்ரஸில் முகவரியில் இருப்பவர்கள் இந்த வீட்டு முகவரியில் இந்த நபர் எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் ஒன்று ஒப்பந்தம் எங்களோட வைத்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த திகதி போட்டு வரும். அதற்கு பேர் தான் அட்டெஸ்டேஷன் டிட்டுலாire de contrat d'énergie. அதையும் நீங்கள் எடுக்க வேண்டும். இது EDFO, NGO, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது அவர்கள் இப்போது அதை ஆன்லைனில் வழங்குகின்ற சிஸ்டமாக இப்போது இருப்பதனால் அதனையும் நீங்கள் ஆன்லைனிலே பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு விடயம், அந்த வீடு சம்பந்தமானது பார்க்கும்பொழுது கடந்த 10 வருடங்களாக நீங்கள் பிரான்சில் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து வந்தால் அதனுடைய ஒரு பட்டியல் தேவை. இப்போ 2005 2015 வரை நான் வாழ்ந்து வந்த இடம் இது ஒரு அட்ரஸ். 2015 2015 இறுதி வரைக்கும் நான் இந்த அட்ரஸில் வாழ்ந்து வந்தேன் என்று சொல்லி ஒரு பட்டியல். முடிந்தால் துல்லியமான திகதி தேவை. அப்படி அல்லாவிட்டால் ஒரு குறைந்தபட்சம் ஆண்டு என்றாலும் தேவை. அட்ரஸும் கட்டாயமாக வேண்டும் என்று அவர்கள் உங்களுடைய தன்மையை பார்ப்பார்கள். இவ்வளவு காலம் அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க என்கின்ற ஒரு தன்மையை பார்ப்பார்கள். அடுத்தது முக்கியமான விடயம் நேஷனாலிட்டிக்கு, அது ரிசோர்ஸஸ், உங்களுடைய வருமானங்களை கட்டாயமாக பார்ப்பார்கள். நிறைய பேருக்கு மொழியினால் பிரச்சனை வருவது, மொழியினால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த நேஷனாலிட்டி என்பது கிடைக்காமல் போகும் அல்லது அவர்களுடைய வருமான பற்றாக்குறைவினாலும் கிடைக்காமல் போகும். எனவே இந்த வருமானத்தை நீங்கள் காட்டுவதாக இருந்தால் உங்களுக்கு பின்வரும் ஆவணங்கள் கட்டாயமாக தேவை. அது உங்களுடைய contrat de travail, உங்களுடைய வேலையினுடைய ஒப்பந்த பத்திரம் தேவை. அது ஒரு 5-6 பக்கத்தில் இருக்கும். அதில் சில பேருக்கு அவனோ ஒன்று கூட இருக்கும். அதாவது அந்த கான்ட்ராக்டை புதுப்பிக்கும் போது அல்லது புதுதாக ஒன்றை மாற்றும் பொழுது அவர்கள் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு அது மாற்றி, இப்போ உங்களுக்கு வேலை முதல் 30 மணித்தனம் இருந்தால் இப்போது உங்களுக்கு 35 மணித்தனம் மாற்றுகின்றோம், அல்லது வேலையினுடைய இடம் மாறப்படுகின்றது, அதனுடைய தன்மை மாறப்படுகின்றது என்றெல்லாம் அவனோ ஒன்று போடுவார்கள். எல்லாத்தையும் திருப்பி எடுக்க மாட்டாங்க. என்ன மாறுதோ அதை மட்டும் உங்களுக்கு அவனோ ஒன்று அதை அவனோட
வர இருக்கின்ற மாற்றங்களை நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று சொல்லி ஒரு பத்திரம் இருக்கும். அதையும் இணைத்து தான் நீங்கள் அதில் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கடந்த 12 மாத சம்பளத்தாள் தேவைப்படுகின்றது. உங்களுடைய வருமானத்தை ப்ரூவ் பண்ணுவதற்கு தேவைப்படுகின்றது. அதே மாதிரி ஹொலுவேதி கேரியாக அப்போது நான் சொல்லியிருந்த மாதிரி அமெலி அக்கவுண்ட் மூலமாக கூட உங்களுடைய செக்யூரிட்டி சோஷியல் இலக்கத்தை வைத்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஹொலுவேதி கேரியாக நீங்கள் பிரான்ஸில் வாழ்ந்த காலப்பகுதியில் முற்றுமுழுதாக எங்கெங்கெல்லாம் வேலை செய்திருக்கிறீர்கள் என்று அதில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வரும். அதை நீங்கள் எடுத்துக் கொடுக்க வேண்டும். 2 வருடத்திற்குரிய ஆம்போ என்று சொன்னால் இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். ஆம்போ என்றால் வருமான வரி செலுத்துபவர்கள். இதில் ஒரு சின்ன பிராக்கெட் நான் சொல்ல வேண்டும் என்னென்றால், வருமான வரி செலுத்துபவர்கள் வருமானம் வருபவராக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய பேரில் வருமானம் இருந்தால் தான் வருமான வரி என்ற ஒரு அலுவலகத்தோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கும். அல்லது உங்களுடைய பேரில் வீடு இருந்தாலும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். இரண்டும் இல்லாதவர்களுக்கு ஆம்போ என்பது அவசியம் அல்ல. அவசியம்தான் நீங்கள் வேலை செய்வராக இருந்தால். 2 ஆம்போ என்றால் உங்களுக்கு 2 வருடமாக நீங்கள் வேலை செய்து அது வருமான வரி கட்டுபவராக இருந்தாலும் சரி, வருமான வரி கட்ட தேவையில்லாத நபர்களாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கீழே இருப்பவர்கள் வருமானம் வருபவர்களுக்கு வந்து 0 ஆட்கள் சொல்லுவாங்க 0 ஆம்போ. அப்போ உங்களுக்கு வருமான வரி வந்து கட்டாதவர்கள் கூட வருமானத்தினுடைய தொகையை நீங்கள் சரியாக காட்டியிருக்கிறீர்கள் என்பதனை அங்கு நீங்கள் காட்டலாம். அதில் முக்கியமானது வந்து உங்களுடைய ஃபேமிலி டைப் என்று இருக்கும். சிப், அதாவது சே போட்டிருந்தால் சிப் சே என்றால் நீங்கள் செலிபேட்டர், சிப் எம் என்றால் நீங்கள் மரியே, சிப் தே என்றால் நீங்கள் டிவோர்ஸே என்றெல்லாம் இருக்கும். அந்த அதில் வந்து ஒரு பாக இருக்குது. ஒரு ஆள் என்றால் ஒரு ஒன்று வரும். 2 பேர் என்றால் கணவன் மனைவி என்றால் 2 என்று வரும். நீங்கள் 3 ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அரைவாசி பாயிண்ட். அப்போ உங்களுக்கு ஒரு 3 குழந்தைகள் இருக்கின்ற ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் 2, கணவனுக்கு 1, மனைவிக்கு 1, பிள்ளைக்கு 3 பிள்ளைகள் என்றால் 2 பிள்ளைகளுக்கு 1, இங்கே 3வது பிள்ளைக்கு அரை. அப்போ வந்து 4.5 வந்து விடுகின்றது. கணவன் மனைவி பிள்ளைகள் 3.5 வந்து விடுகின்றது ஒரு 3 பிள்ளைகளுடைய குடும்பமாக இருந்தால். அப்படி உங்களுக்கு அந்த ஆம்போ என்பது கூட உங்களுடைய வீட்டினுடைய எண்ணிக்கையையும் காட்டி நிற்கக்கூடிய ஒரு ஆவணமாக இருப்பதனால் அது முக்கியமான ஆவணமாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி ஆம்போ சார்ந்த இன்னொரு ஆவணம் P237. அது என்ன P237? P237 அது ஒரு ஆவணம். அந்த ஆவணம் வந்து உங்களுக்கு ஆம்போவினால் வழங்கப்படுகின்றது அந்த வருமான வரி அலுவலகத்தால். அதில் என்ன இருக்கும் என்று சொன்னால், இவர் இன்ன ஆண்டுகளில் இந்த தொகையை எங்களுக்கு மிச்சம் வைத்திருக்கின்றார், கட்டுமதி இருக்கின்றது, அல்லது இந்த எல்லா ஆண்டுலையும் இவர் சரியான முறையில் எல்லாம் கட்டியிருக்கின்றார் என்ற ஒரு அத்தாட்சி பத்திரம். இது உங்களுக்கு இங்கே எந்த கடன்களும் இல்லை என்கின்ற உங்களுடைய நல்ல ஒரு கிளீனான ஒரு ஸ்டேட்டஸை காட்டி நிற்கின்ற ஒரு ஆவணமாக பார்க்கப்படுகின்றது. இதையும் நீங்கள் ஆம்போவினுடைய வெப்சைட்டில் தான் அதை தரையிறக்கம் செய்ய வேண்டும். அடுத்தது சர்டிஃபிகேட் டு ட்ராவல் pour 10 ans. கடந்த 10 வருடங்களாக எப்படி நீங்கள் உங்களுடைய வதிவிட இடங்களை காட்டுகின்றீர்களோ, உங்களுடைய முகவரிகளை காட்டுகிறீர்களோ, அதே போல கடந்த 10 வருடத்தில் நீங்கள் செய்த வேலைகளையும் ஒரு பட்டியலிட்டு காட்டும் பொருட்டு ஒரு சர்டிஃபிகேட் ட்ராவல், எல்லா பேஷிட்டையும் நீங்கள் காட்டிக்கொண்டிருக்க முடியாது. எனவே அட்டஸ்டேஷன் ட்ராவல் அல்லது சர்டிஃபிகேட் ட்ராவல் இரண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் காட்ட வேண்டும். 10 வருடமாக நீங்கள் வேலை மாறிக்கொண்டிருக்கின்ற நபராக இருந்தால். அடுத்தது போலம்ப்ளாவில் பதிவு. இப்போ போலம்ப்ளா என்பது வந்து ஃப்ரான்ஸ் ட்ராவல் என்று ஆகிவிட்டது கடந்த ஜனவரியிலிருந்து. எனவே பழைய போலம்ப்ளா, புதிய ஃப்ரான்ஸ் ட்ராவலினுடைய பதிவு ஆவணம். நீங்கள் அந்த போலம்ப்ளாவில் உங்களுக்கு பதிவு இருக்கின்றது. அதனால நீங்கள் ஷோமாஜ் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள், வேலை இல்லாதவர்களுக்கான ஊதியம் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதனையும் நீங்கள் அந்த பதிவு துண்டிலே நீங்கள் காட்டலாம். அது ஒன்றும் பிழையான விடயம் இல்லை. ஏனென்றால் ஷோமாஜில் இருப்பவர்கள் ஏகசாவில் இருப்பவர்கள் போல் அல்ல. ஏகசாவில் இருப்பவர்கள் ரெவென்யூ சொலிடாரிட்டி என்று சொல்கின்ற, அதாவது அலோகேஷன் ரெவென்யூ சொலிடாரிட்டி, அதாவது ஏகசா வந்து எந்த வேலையும் இல்லாமல் மினிமமாக வேலை செய்ய முடியாமல் ஒரு வருமானம் இல்லாமல் உதவித்தொகையோடு வாழ்பவர்கள். இதே போலம்ப்ளூ என்று பார்க்கும்பொழுது ஃப்ரான்ஸ் ட்ராவல் வழங்கப்படுகின்ற அந்த அலோகேஷன் ரொத்தூர் à l'emploi, அதுக்கு பேர் என்றால் வேலையை விட்டு நின்ற பிற்பாடு திருப்பி வேலைக்கு போவதற்காக உதவித்தொகை கொடுக்கப்படுகின்றது. உதவித்தொகை மட்டுமல்லாமல் அது வரைக்கும் உங்களுடைய
ஜீவனாம்சமாக கொடுக்கப்படுகின்ற தொகை அது. அதே சமயம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் அங்கேயே உங்களுக்கு தேடி தருகிறார்கள், அதற்கு படிப்பிப்பார்கள். எனவே போலம்ப்ளாவில் நீங்கள் எவ்வளவு தூரம் போஸ்டாவாயில் நீங்கள் எவ்வளவு தூரம் ஈடுபட்டு அதில் ஆக்டிவாக இருக்கிறீர்கள் என்பதனையும் நீங்கள் இந்த நேஷனாலிட்டி விண்ணப்பிக்கும் போது அதனையும் நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். ஏனென்றால் ஷோமாஜில் இருப்பது ஒன்றும் குற்றமல்ல, அது சோம்பேறி இல்லை. அதையும் விட ஷோமாஜில் இருப்பவர்கள் தான் வேலைக்கு போவர்கள் விட மிகவும் ஊக்கமாக வேலை செய்கிறார்கள் என்று இங்கே ஒரு நல்ல ஒரு மதிப்பும் இருக்கின்றது. ஆனால் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் காட்ட வேண்டும். ஏனென்றால் இங்கே ஷோமாஜ் என்பது ஒரு பெரிய வியாதியாக இருக்கின்றது. எனவே அது ஒரு குற்றமல்ல. ஆனால் நீங்கள் வேலையை உண்மையாகவே தேடுகின்ற ஒரு ஆக்டிவான demandeur d'emploi, demandeur d'emploi ஆக்டிவாக நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக அட்டிஸ்டேஷன் கேஃப், உங்களுடைய இன்னொரு வருமானமானது வந்து கேஃபால கேஸ் டெலிகேஷன் ஃபேமிலியால் அவர்களால் தரப்படுகின்ற உங்களுடைய அந்த கொடுப்பனவுகள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த கொடுப்பனவுகள், வீட்டுக்கு தருகின்ற ஆப்பெயர் போன்ற அந்த அவ்வளோ வருமானத்தையும் தருகின்ற ஒரு பத்திரம், அந்த பத்திரத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்தது அட்டெஸ்டேஷன் MDPH ou autre revenu, உங்களுக்கு வேறு இடங்கள்ல இருந்து MDPHனா Maison Départementale des Personnes Handicapées, அதாவது ஊனமுற்றோருக்கான அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான, இப்போது அதையும் நாங்கள் வலுவிலான சொல்ல வேண்டிய சில வசனங்கள் வந்திருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கொடுப்பனவை இங்கே இருக்கின்றது. அதனுடைய அட்டெஸ்டேஷன், அதனுடைய பேப்பரையும் கேட்கிறார்கள், அதையும் நீங்கள் காட்டலாம். அடுத்ததாக முக்கியமான ஒன்று, எங்கள் எல்லோருக்குமே ஒரு கசந்த ஒரு பாவற்காய் போன்ற ஒன்று, அந்த B1 மற்றும் B2 எக்ஸாம். உங்களுக்கு தெரியும், போன ஜனவரியிலிருந்து இப்போது அது தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது, B2 வரைக்கும் போயிருக்கிறது. எனவே அந்த உங்களுடைய மொழி புலமையை நீங்கள் B2 வரைக்கும் எடுத்து காட்ட வேண்டும் என்றிருக்கின்றது. அல்லது பிரான்ஸ்லே ஏற்கனவே CAP, BAP, brevet, CAP, BEP, brevet, diplôme d'études universitaires générales அல்லது லிசன்ஸ், மாஸ்டர் போன்ற சில டிப்ளோம்களை, அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளோம்களை நீங்கள் கொடுக்கலாம். அது கொடுக்க தவறிய பட்சத்தில் B1 குறைந்தபட்சம் அவர்கள் எதிர்பார்ப்பது B1 இருந்து B2 மாறிவிட்டது. இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமை டெஸ்ட் de connaissance en langue française option acquisition de naturalisation française, அதாவது பிரெஞ்சு மொழிக்குரிய ஒரு டெஸ்ட்டை நீங்கள் எடுக்க வேண்டும். அதை எடுக்கும் பொழுது நான் B1 எடுக்க போகிறேன்னு போவேன். B1 என்பது ரிசல்ட்டை தவிர அது எக்ஸாமுடைய பேர் கிடையாது. நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து டெஸ்ட் de connaissance en langue française, ஆப்ஷனாக நீங்கள் எடுக்க வேண்டியது acquisition de naturalisation française, பிரெஞ்சு நேஷனாலிட்டி பெறுவதற்காக எடுக்க வேண்டிய ஒரு பிரெஞ்சு டெஸ்ட் என்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் A1, B1, B2, C1, C2, D1, D2 போன்ற ரிசல்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு மினிமம் கேட்பது, இதுவரை கேட்டு கொண்டிருந்தது B1, இனி கேட்பது B2. எனவே B2 இருந்தாலே உங்களை அசைக்க முடியாது. அது பெரிய ஒரு நல்ல ஒரு விடயமாக பார்க்கப்படும். அடுத்ததாக இறுதியாக தாம்போ ஃபிஸ்கால், 55 யூரோக்கள் கொண்ட முத்திரை. அது தாம்போ ஃபிஸ்கால் என்றால், தயவுசெய்து நான் இப்படி ஏற்கனவே எனக்கு நடந்திருக்கிறது, ஒரு வாடிக்கையாளரிடம் தாம்போ ஃபிஸ்காலில் ஒரு விசாவுக்கு என்று நிற்கின்றேன். ஒரு நூற்றுக்கணக்கான 100-150 யூரோவுக்கு தாம் ஃபிஸ்கால் வேண்டும் என்று சொல்ல, அவர் நோம்பலான அதாவது நோம்பலான லாபோஸ்டில் போய் அவர் வாங்கிட்டு வந்தது என்னவோ தாம்பக ஃபிஸ்கால் இல்லை, ஆம்போ ஆஃபீஸில் கிடைக்கிற தாம்பக ஃபிஸ்கால் இல்லை, சாதாரணமான தாம்பக வாங்கி விட்டார். பிறகு இதை எப்படி கொண்டு போய் மாற்றுவது, அவ்வளோத்தையும் நான் ஒரு விலை போட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை நடந்துவிட்டு, இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அதை நினைவில் கொண்டு வருகின்றேன். எனவே தயவுசெய்து தாம்பக ஃபிஸ்கால் என்பதனை நீங்கள் ஆன்லைனிலும் அனைஃபிலேயே அதை நீங்கள் பேங்க் கார்டு மூலமாக அதை பணம் செலுத்தி அதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது டபாக்கள் விற்கிறார்கள், அதை நீங்கள் 55 யூரோ கொடுத்து அதை வாங்கி அதனுடைய இலக்கத்தை அனைஃபில் போட்டுவிட்டால் உங்களுக்கு உங்களுடைய இந்த demande de naturalisation française, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அதை அவங்க பார்க்குறதுக்கு நீங்கள் கொடுக்கின்ற சிறிய ஒரு கட்டணமாக இது இருக்கின்றது. ஏனென்றால் இதுவும் ஒரு வேலை அவர்களுக்கு. இதை செய்த உங்களுக்கு, அதாவது இந்த ஆவணத்தை எல்லாம் ஸ்கேன் பண்ணி நிரப்பி அதை போட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு
ரெஸ்பான்ஸ் வரும். அது உங்களை கூப்பிடுவார்கள், அல்லது இன்னும் ஆவணம் இல்லை என்பதனால் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அந்த பிழையை விட்டு விடாமல் சரியான முறையில் செய்து உங்களுடைய தேசிய குடியுரிமையை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு நேர்முக பரீட்சை வைக்கப்படும், நேர்காணல் வைக்கப்படும். அது கிட்டத்தட்ட ஒரு பரீட்சை வடிவத்தில் தான் இருக்கும். எனவே அதற்காக நீங்கள் படிக்க வேண்டிய கேள்விகளைத்தான் நாங்கள் இதுவரை காலமும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வந்து கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சியானது இப்போது முகநூலில் போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் விரும்பினால் தமிழமுதம் என்கின்ற வானொலி 88.7 என்கின்ற அலைவரிசையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 10 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் வாகனம் செலுத்தும் போது கூட இந்த தமிழமுதம் நிகழ்ச்சியை கேட்கலாம். இதில் என்னுடைய இந்த நிகழ்ச்சிகள் மேல் ஒரு ஒலிபரப்பாகி கூட ஒலிபரப்பாக அந்த மேல் ஒலிபரப்பானது அந்த நிகழ்ச்சியினுடைய ஒலிபரப்பானது நான் என்னுடைய முகநூலில் போட்டிருக்கின்றேன். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். இதில் நிறைய பயனுள்ள தகவல்களை நாங்கள் தந்திருக்கின்றோம். இத்தோடு இந்த லைவை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது தமிழமுதம் வானொலியிலும் இது இன்னும் 2-3 நாட்களில் இது ஒளிபரப்பாகும் என்பதனையும் உங்களுடைய கவனத்திற்கு அறிந்து கொண்டு இந்த நேர காணலை நேரலையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் நேர்களே.